எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சமாதானமா இருக்கீங்களா? பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? சத்தமா ஆமான்னு தான் சொல்லுங்களேன். சத்தமா ஆமான்னு தான் சொல்லுங்களேன். நம்முடைய அத்திப்பட்டு நம்முடைய விசுவாச பிள்ளைகளை பார்த்து கேளுங்க, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? கேளுங்க. கேளுங்களேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? நாங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரி, நீங்க கேளுங்களேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய கரங்களை தட்டி சொல்வோமா? நாங்கள் சந்தோஷமாக சமாதானமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளதாக சொல்ல போகிறோம். வேற எதையும் யோசிக்காதீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். எல்லா வாய்ப்புகள் இருந்தோம், எல்லா வசதிகள் இருந்தோம், எல்லா சூழ்நிலைகள் இருந்தோம், ஆனா வீடு கட்ட முடியல. என்ன கட்ட முடியல? வீடு கட்ட முடியல. எல்லாம் இருக்கு, எல்லாம் சாதகமா இருக்கு, ஆனா பிரச்சனை மேல பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை. எங்க இடம் கட்ட முடியல. அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எல்லாம் எலிஜிபிள் இருக்கு, எல்லாம் எலிஜிபிள் இருக்கு, ஆனா எங்களால் வீடு கட்ட, மற்றதெல்லாம் ஓகே, வீடுன்னு போன பிரச்சனை வருது, கட்ட முடியல, உட்கார முடியல, பிரச்சனை. நிச்சயமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வல்லமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். 8வது மாதத்துடைய 2ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம். நீ காரியத்தை ஞாபகப்படுத்துறீங்க. இதுபோல வாய்ப்புகள் இருந்தோம், வசதிகள் இருந்தோம், எல்லாத்திலும் எலிஜிபிள் இருந்தோம், செய்ய முடியாத காரியங்கள், ஸ்பெஷல் காரியமாக வீடு கட்ட காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால, இயேசுவின் நாமத்தால, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தால இதுவரை இருந்த அனைத்து தடைகளும் இந்த 2ஆம் தேதியில உடைவதாக. அனைத்து பிரச்சனைகளுக்கும் சமாதான தீர்வுகள் உண்டாவதாக. நிச்சயமாய் நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அதை சாட்சியாக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இனிய காலை பொழுதுல உங்கள் யாவரையும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே வரவேற்கிறோம். ஆண்டவருடைய செய்தியை இணைந்து தியானிப்போம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. வாசியுங்கள் ஏசாயா 27 6வது அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த பக்கம் ஒருத்தர் வாசிங்க, நம்முடைய சகோதரர்கள் ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 27 6 சத்தமாய். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அந்த நாட்களுக்குள்ளதான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க எந்த புத்தகத்தை வாசித்தாலும் சரி, அதாவது ஆராய்ச்சி புத்தகமோ இல்லது காமிக்ஸோ இல்லது வரலாற்று புத்தகமோ இல்லைன்னா அறிவுரை புத்தகமோ, எந்த புத்தகத்தை வாசித்தாலும் அதில் என்ன பகுதியை வாசித்தாலும் எதற்காக நாம் வாசிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எதுக்காக புத்தகத்தை வாசிக்கிறோம்? நம்மளுடைய அறிவை, நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா அந்த புத்தகத்தில் என்னை குறித்து, நான் இருக்கிற ஸ்டேட்டஸை குறித்து, இல்லை என் குடும்பத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு, இல்லை நான் என்ன செய்யணும், அப்படி தான் வாசிப்போம். எல்லாருடைய தாக்கமும் அதுதான். அவைகளை போல இந்த வாசிக்கிற வசனமும் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. ஒரு நபரை சொல்லி, ஒரு நபருடைய பெயரை சொல்லி, அந்த நபருடைய வாழ்க்கையை ஒரு மரத்தோடு, அதை நம்ம அன்றாடம் பார்க்கிற மரத்தோடு ஒப்பிட்டு வேதாகமம் சொல்லுகிறது. எதற்காக சொல்லுங்க பார்ப்போம். எதற்காக இந்த வசனத்தை ஆண்டவர் ஏசாயா புத்தகத்தில் அநேக 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதி வைத்து 2026வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியில நம்மை வாசிக்கும்படியாகவும் நம்மை தியானிக்கும்படியாகவும் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்குமா? நாமும் அவ்வாறு மாற வேண்டும். ஆமென். இதை படிச்சுட்டு போற சரித்திரமா இல்லை,
நோட்ஸ் எடுக்கிற புத்தகமா இல்லை, இது யாருக்கோ நான் நடந்தது மாதிரி இல்லை, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றல்ல. அது தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது? யாக்கோபு நல்லா இருந்து நமக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. யாக்கோபு நல்லா இருந்து எனக்கு என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆகாத. இன்னைக்கு வாசிட்டு அப்படி போயிடும். ஆனா யாக்கோபு ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அந்த நிலைமை வந்தாதான் இந்த வசனத்தை வாசிப்பதில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதை பற்றி வாசித்தீங்கன்னா, அதை அடிப்படையில் என்னை குறித்து என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி மாற வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதில் எழுதப்பட்ட யாக்கோபு என்பவர் உட்கார்ந்திருக்கிற நாம் தாம் யாக்கோபு. ஆமென் சொல்லுங்க. உட்கார்ந்திருக்கிற நீங்க தான் யாக்கோபு, நீங்க தான் இஸ்ரவேல். உங்களை குறித்து தான் ஆண்டவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய தீர்க்கனாகிய ஏசாயாவினாலே எழுதப்பட்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம் இந்த வசனத்துக்கும் இப்பொழுது நான் இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைன்னா, அதுதான் அடிப்படை முகாந்திரமாய் அமைகிறது. அடிப்படை குவாலிஃபிகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. ஒரு மரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அந்த மரம் செழித்து ஓங்குவதற்கு அதுக்கு என்ன வேணும்? அடிப்படையா என்னமா வேணும்? வேர் வேணும். வேர் இருந்தாதான் மரம் செழிக்க முடியும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சில மரத்தை மிக எளிதாக என்ன பண்ணிடலாம்? வெட்டிடலாம். வெட்டி எட்டு வந்துடலாம். ஏன்னா அதுக்கு என்ன போகாது? ஆணி வேர் போகாது, சல்லி வேர் போகும். அப்படிப்பாங்க, எளிதாக வந்துடும். அப்போ அந்த யாக்கோபு என்ன செய்ய வேண்டுமா? வேர் கீழே வேர் பற்ற வேண்டும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. வேர் எங்க போயிடக்கூடாது? சல்லி வேர் போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா காற்றடிக்கும் போது என்ன ஆகும்? அந்த மரம் நல்லா பார்க்கலாம், இங்கே அதிகமாக பார்க்க முடியாது. அந்த மேற்கு தொடர்ச்சி அந்த மலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதம் பயங்கரமாக காற்று அடிக்கும். அந்த சவுக்கு மரம்லாம் அப்படியே கீழே வந்து தொட்டுட்டு போன மாதிரி என்ன ஆகும்? அதுபோல் காற்று அடி. ஆனால் மரம் ஒன்றுமே ஆகாது. பலாமரம் இருக்க பாருங்க, பலாமரம் அப்படி தலையை சுருட்டி ஆடுகிற மாதிரி ஆடும், ஆனால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதோடைய என்ன அர்த்தம்? அதனுடைய ஆணி வேர் அவ்வளவு பலமாக இருக்கும். ஆனால் சில மரங்கள் இருக்கு, இந்த காட்சிக்காக சென்னையில் சாலை ஓரங்களில் வைத்திருப்பாங்க. ஒரு சின்ன காற்று அடித்து சுத்திச்சுன்னா போகிறோம், அத்துணை மரங்களும் எங்கே வந்துடும்? ரோட்டில் வந்து உழுது கிடக்கும். அது வரைக்கும் அழகாக இருக்கும். ஒரு சின்ன காற்று அடித்தது அப்படி தூக்கி போட்டுரும். என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுடைய வேர்கள் என்ன இல்லை? பலமாக இல்லை. இஸ்ரவேலே, யாக்கோபே, ஆண்டவர் உங்களை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் செழிக்க வேண்டும், நீங்கள் பூ பூத்து காய் காய்த்து கனியை கொடுக்க வேண்டும், உங்களுடைய பலனால பூமியை நிரப்ப வேண்டும் என்றால் அதனுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்கிறது? வேர் பகுதி. நம்முடைய வேர் பகுதி எங்கே இருக்கு? வேதாகமம் நம்முடைய வேர் என்பது வாழ்க்கையுடைய நம்முடைய உள்ளான எண்ணங்கள், நம்முடைய அன்றாட நடைமுறைகள், அன்றாட சாட்சியின் வாழ்க்கை. சல்லி வேர்னா அப்படியே மேலே போய்கொண்டு இருக்கிறதா? மிக எளிதாக போயிடும். இங்கே உள்ள செடிக்கு அங்கே போய் வேர் இருக்கும். ஆனால் நல்ல மரம், நூற்றாண்டுகள் நிலைத்திருக்கக்கூடிய மரத்தினுடைய ஆணி வேர் எங்கே போவோம்? அப்படியே உள்ள எத்தனை காற்று அடித்தாலும், எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை வறட்சி வந்தாலும், எத்தனை மழை வந்தாலும் அந்த மரம் என்ன செய்யாது? அசையாது. புயல் அடித்தாலோ கலை மோதினாலோ என எழும்பினாலோ எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. அல்லேலூயா. பக்கத்தோட கையை பிடிச்ச சொல்லுங்க, நீங்கள் பச்சையான மரம், பச்சையான மரம், ஆணிவேர் உள்ள மரம்,
நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளிலே பூத்து காய்த்து உலகத்தை பலனால நிரப்புவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்பிக்கையோடு தியானிப்போம். சரி, இந்த வேரை குறித்து ஆண்டவருடைய ஊழிய நாட்களில ஆண்டவர் ஒரு நல்ல ஓமானத்தை சொல்லியிருப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு விதை விதைக்கிறவன் என்ன பண்ணானா, விதை விதைக்க போனானா, அதில் 3 காரியங்களை ஆண்டவர் அருமையாக சொல்லியிருப்பார். நமக்கு இந்த நாளுடைய தியானத்துக்காக இந்த வசனத்தோடு இணைந்து கொள்ள ஒரு வார்த்தையை வாசியுங்க. மத்தேயுடைய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து தயவு செய்து எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை கொஞ்ச நேரம் வேறு எதையுமே உங்களுக்கு எண்ணங்களை இருப்பாதீர்கள். இது வாழ்க்கை மாறுகிற நேரம், இது வாழ்க்கை மாறுகிற நேரம், வாழ்க்கை செழிக்கிற நேரம், வாழ்க்கை பலனை கொடுக்கிற நேரம். வாசியுங்கள் மத்தேயு 13ல் 3வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ அப்படி நிப்பாட்டுங்கம்மா, அப்படி நிப்பாட்டுங்க. முதலாவது விதை இன்சியல் ஸ்டேஜிலே அது இல்லாமல் போயிட்டு சாத்தானுடைய அந்த சதிக்கு அது எளிதாக அது பலியானது. அதை விட்டுருங்க. அடுத்த விதை எங்கே விழுந்தது? கற்பாறையில் விழுந்ததுனால அதனால என்ன பண்ண முடியல? என்ன பண்ண முடியல? வேர் போட முடியல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. விதை ஒரே விதை தான். எல்லாரும் தேவ வசனங்களை கேட்கிறாங்க, எல்லாரும் வசனங்களை தியானிக்கிறாங்க. நல்லா இருந்தது பிரசங்கம், வல்லமையான பிரசங்கம், எல்லாம் சரிதான். ஆனா அந்த விதை என்ன செய்யணுமா? அது தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. விதையினுடைய தாக்கம், இந்த விதை இன்னொரு விதையை உண்டாக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இந்த விதை இது ஆண்டவருக்குள்ள பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரே நாள்ல முடியாது. பரிணாம வளர்ச்சி அடைந்து அடுத்த தன்னுடைய சந்ததியை, அடுத்த தனக்குள்ள காரியங்களை, தனக்கான பொறுப்பை அது உண்டாக்க வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும்? வேர் போடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். கற்பாறையில் விழுந்த விதை என்ன ஆயிடுவது? எளிதாக வந்துடும். ஆனா வேறு இல்லாததுனால பிரச்சனைகள் வரும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது, அது வேறு இல்லாததுனால அது என்ன செஞ்சிடும்? காய்ந்து போய்விட. விதையுடைய பர்பஸை அங்கே என்ன ஆயிடுது? அடிபட்டு விடுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு கோதுமையை ஆண்டவர் என்னைக்கு படைத்தார்? உலகத்தினுடைய ஆரம்ப, அதாவது ஆதி ஆகமத்தில் படைத்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கோதுமை என்ன இதுக்கு இருந்து எப்படி வருது? இந்த விதை விழுந்து அடுத்த விதை விழுந்து அப்படி 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 வந்து வந்து எத்தனை ஆயிரங்கள் ஆண்டுகள் ஆனாலும் அது கோதுமை வரை இன்னைக்கு வரைக்கும். இதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஏதோ எடுத்தோம், ஏதோ கவுத்தோம், ஏதோ பாடினோம் என்று அல்ல. அது தலைமுறை தலைமுறையாக கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. நீங்க போடுற பேரு தான். எனக்கன்பான பெற்றோர்களே, எனக்கன்பான சகோதரனே, எனக்கன்பான சகோதரிய, நீங்க நினைக்கலாம் சாதாரண ஞாயிற்றுக்கிழமை தானே, எல்லாரும் போறாங்க, நாங்களும் போறோம், ஏதோ ஜாலியா போறோம் வாரம் அல்ல. நீங்கள் செய்வது ஒன்றுண்டோம், ஆண்டவருக்காக செய்வது ஒன்றுண்டோம். உங்களுடைய வேர் என்ன செய்யுது? ஆணி வேர் பலமாக பூமியில இறங்கி கொண்டிருக்கிற. கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வேர் என்ன செய்யும்? உங்களுடைய காலங்களுக்கு அப்புறமாக 300 விதையை உங்களை மாதிரியே 300 விதையை உண்டாக்கிட்டு போயிடும். அதுதான் என்னது? ஆணி வேறு. அது 30, 60, 100மாக பலனை கொடுத்து சாப்பிட்ற மட்டும் பலன் இல்லை, உங்களுடைய
வாரிசுகள், உங்களுடைய சந்ததிகள், ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக மனிதரை உங்கள் மூலமாக, உங்களுடைய முகங்கள் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னை பார்க்கிறார் ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான பெற்றோர்களே, அருமையான எனக்கன்பான கணவன் மனைவியே, எனக்கன்பான பெற்றோர்களே, உங்கள் முகாந்திரம், ஆண்டவரை நேசிக்கிற உங்கள் முகாந்திரம் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து உங்கள் இடங்களிலே கண்ணை பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, ஆண்டவர் போட்ட விதைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாதாரணப்பட்டவங்க கிடையாது. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அப்படியாக மாறுவீர்கள். அந்த விதை வேர் போட்டு எந்த சூழ்நிலையிலும் எங்களை ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய. நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக வாழ்ந்து வளர்ந்து பழுகி பெருகி சந்ததிகளாக ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அறிக்கை பண்ண போறோம். எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்களுடைய வாரிசுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எங்க காலத்துக்கு அப்புறம் எங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க பார்ப்போம். பயமா இருக்கா? பயமா இருக்கா உங்களுக்கு? என்ன இப்படி பேசாதே. கண்டிப்பாக இன்னைக்கு என்ன சொல்றீங்களோ அது நம்முடைய காலத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதமாய் மாறும். கையை தட்டுங்க பாப்பா, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன் சொல்றேன்னா, விதை எந்த அளவுக்கு முக்கியம், வேறு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வேளை இன்னைக்கு ஏன் இந்த வசனத்தை தியானிக்கிறோம் என்றால், ஒரு வேளை ஆண்டவருக்குள்ள ஆணி வேர் இல்லாம அப்படி பக்கத்துல ஒரு வேளை வேர் போட்டிருந்தோம்னா, இன்னைக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் வேறு பாறை மேல போகக்கூடாது, மண்ணு மேல போகக்கூடாது, உம்முடைய வசனத்தின் மேல போக வேண்டும். எந்த காற்று அடித்தாலும், எந்த மழை வந்தாலும் இந்த மரம் கனி கொடுக்கவே வேண்டும். வச்ச பர்பஸும் மாறவே கூடாது. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. 30, 60, 100 பலனை கொடுத்து உலகத்தை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக அந்த மைக்கில் கொஞ்சம் வாசிங்கம்மா, வசதியாக இருக்கும். ஏசாயா 27:6 அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வேர் நல்லா இருக்கு, ஆணி வேர் நல்லா இருக்கு. ஆணி வேர் உள்ள வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்க. அந்த பனை மரம், ஈச்ச மரம், அவைகளெல்லாம் வனாந்தரங்களிலே உள்ள மரங்கள். அது சாதாரணமாக மழைலாம் பெய்யாது, அந்த இடத்துல தான் அந்த மரம் வரும். அந்த பாம் ட்ரீஸ் சொல்கிறாங்கல்ல, பனை மரம், ஈச்ச மரம். என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை வறட்சி வந்தாலும், எத்தனை தண்ணி இல்லைனா கூட அந்த மரங்களுடைய வேர் எங்கே போவோமா, ஆழத்தில் போய் எங்கே நீரோற்றம் இருக்கிறதோ அது வரைக்கும் போய் நிற்குமா. அப்போ இந்த வேருடைய முக்கியத்துவத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா யூடியூப்பில் போய் பாருங்கள், உங்களுடைய அந்த இதில் போய் பாருங்கள். அநேக வசனங்கள் உண்டு. நாம் நேரத்தின் முகாந்திரம் அதை நம்ம என்ன பண்ணுறோம், சுருக்குகிறோம். அடுத்ததாக வாசித்தோம் யாக்கோபு வேர் பற்றி. அடுத்த கட்டம் என்னது? இஸ்ரவேல் பூத்து காய்த்து. சரி, அந்த பூமிக்கு உள்ள வேருக்கும் மேல உள்ள மரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். சம்மந்தம் இருக்காமா? எப்படிமா? இப்போ ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. பூமிக்கு அடியில் இங்கே பலாமரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, பனை மரம் இருக்குது, எல்லா மரங்களும் இருக்குது. அப்படியே பூமிக்கு அடியில் ஒரு ஸ்கேனரை விட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த வேர்களில் வித்தியாசம் இருக்குமா? வித்தியாசம் இருக்குமா? பார்க்க முடியாது. அதிகமாக என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பூமிக்கு அடியில் ஒரு ஸ்கேன் பண்ணிங்கன்னா எல்லாருடைய அந்த மரத்தினுடைய வேறு எப்படித்தான் இருக்கும்? எப்படித்தான் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வேற எதுவும் மாற்றத்தை பார்க்க முடியாது. ஆனால் இந்த பூமிக்கு மேலே வந்த உடனே,
பூமியுடைய ஹிட்ஸி லெவல் எம்எஸ்எல் அப்படிங்கிறாங்கல்ல, ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எம்எஸ்எல் ப்ளஸ் சம்திங். எம்எஸ்எல்னு என்ன அர்த்தம்? கடற்கரை, அதாவது நம்முடைய பூமியினுடைய அந்த அடிமட்ட பகுதியிலிருந்து இவ்வளோ அதிகம் கம்மின்னு போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த பூமியினுடைய அடிமட்டத்துக்கு மேலே அந்த மரத்தை பார்த்தால் இதில் ஆரஞ்சு பழம் பழக்கும், இதில் என்ன செய்யும், பலாப்பழம் பழக்கும், இதில் மற்ற என்னென்ன காரியங்களோ அந்த மரத்துக்கு பழக்கம். எப்படி வருது? பூமிக்கு அடியில் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. வேறு மண், ஊத்துற தண்ணி எல்லாம் ஒன்று தான், ஊத்துற ஆளும் ஒன்று தான், ஒரே தோட்டக்காரர் தான், ஒரே தோட்டம் தான். அப்படியே எல்லாம் பண்ணிட்டு போனால் அந்த பூமிக்கு மேலே வரும் பொழுது அதின் மரத்தினுடைய பலன் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. பலா மரத்தில் என்ன கிடைக்கும்? பலாப்பழம். நல்ல ஆரஞ்சு மரத்தில் ஆரஞ்சு பழங்கள் கிடைக்கும். என்ன அர்த்தம்னா, வேர்பத்தி பூத்து காய்த்து, வாயை திறந்து சொல்லுங்க, பூத்து காய். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. கொஞ்சம் நேரம் எல்லாம் இங்கே கவனிங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் பக்கத்து கையை பிடிச்சி சொல்லுங்க. வேர் போட்ட நீங்கள் ஒருவேளை இதுவரை நீங்கள் பூக்கலைனா, இதுவரை நீங்கள் யாருன்னு வெளியே தெரியலினா, இந்த மாதம், இந்த 8வது மாதம் ஆழமான பேரில் இருந்து நீங்கள் வசனங்கள் உங்கள் மூலமாக மேலே வந்து பூத்து கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை 7 மாதங்கள் இந்த வருஷத்தில் இல்லை, இனி இதுவரைக்கும் முன்னால் உள்ள நாட்கள் வரை ஆழமாக பேர் போச்சு. ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி வசனத்து மேல் ஆழமாக இருந்தேன். ஆனால் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகளில் அந்த வேருடைய பலனை வெளியில் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. பூக்களை, பழம் இல்லை. ஐயா இந்த மரம் நல்லா இருக்கு, இந்த மரம் அருமையான மரம் ஐயா, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது, காய் வரல. ஏன் என்னன்னே தெரியலையா? மற்ற எல்லா மரத்துலையும் பழம் வருது ஐயா, எல்லா மரத்துலையும் கனி வருது. சின்ன செடியா வச்சு 2 மாதம் கூட ஆகலை, அதுலேருந்து என்ன வருது, தக்காளி பழம் வருது. ஆனால் 20 வருஷம் ஆச்சு, இந்த மரம் தான் பச்சை பசைன்னு இருக்கு, ஆனால் என்ன வரல, பழம் வராமல் இருக்கீங்களா? ஆண்டவருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக. கையை பிடிச்ச சொல்லுங்க, இதுவரை செழிக்காம இருந்த நீங்க, இதுவரை கடிதராம இருந்த நீங்க, இந்த மாதம் முதல் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக பூத்து காய்த்து கனியை கொடுப்பீர்களாக. கையை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய அலுவலக வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலும் சரி, இன்று முதல் நடப்பதாக. கையை தட்டி உங்களுடைய ஆழமான வேருடைய அதிசயங்கள் இன்மைதான் வெளியே வரப்போகுது. இது மாமரம், இது பலாமரம், இது ஆரஞ்சு மரம் சொல்லி இனிமே இந்த உலகம் உங்களை பார்த்து அடையாளம் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. அதிசயமே அவர் அவதாரம், அவரை சொந்தமாய் கொள்வதை பாக்கிய, அவரில் நிலைத்து இருப்பதை சாக்கிய. பாடுங்க. சொந்தமாய் கொள்வதை பாக்கிய, அவரில் நிலைத்து இருப்பதை சாக்கிய. இயேசுதாமே உங்க மூலமாதான், உங்க குடும்பம் மூலமாதான், உங்க பிள்ளைகள் மூலமாதான், இந்த ஆலயம் மூலமாதான் இது ஆரஞ்சு மரம், இது பலா மரம்னு தெரிய போகுது 8ஆம் மாதத்துல. அதிசய தெய்வா இன்னும் ஜீவிக்கிறா நாம் தெய்வா. ஹல்லேலூயா. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல்
இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இஸ்ரவேல் அப்போ என்ன ஆகுது? கீழே பார்த்தா வித்தியாசமே இல்லை. ஸ்கேன் பண்ணா கூட எப்படி தான் இருக்கு? ஒரே பாறை, கல், வேறு எல்லா வேறும் ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்பந்தான் யாக்கோபு மேலே வந்த உடனே என்ன ஆகுது? இது ஆரஞ்சு மரம், இது பலா மரம். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறி பூத்து காய்த்து அப்படி நிப்பாட்டுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை காண்பிக்கிறார். வாசியுங்கள் 1வது சங்கீதத்தில் 3வது வசனம். 1:3. ஆ ஆ ஆ ஆ சரி அம்மா, கொஞ்சம் மைக்கில் அப்படி வாசிங்கம்மா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஆ தன் காலத்தில் தன் கனியை தந்து ஆ இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆ. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யாரை குறித்து இதில் சொல்லியிருக்கு? இதில் என்னை குறித்து எல்லாரும் சொல்லுங்க. எங்களை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, எங்களுடைய குடும்பத்தை குறித்து சங்கீதம் 1:3 சொல்றாரு. அவன் எப்படி இருப்பானா? ஐயா சொன்னாங்கல்ல, அந்த அந்த வாய்க்கால் ஓரத்தில் உள்ள மரம் எப்படி இருக்குமா? நல்ல குஷியா செழிப்பா. அதுதான் இது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. வாயை திறந்து சொல்லுங்க, பக்கங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நடப்பட்டவர்கள், நீங்கள் நாட்டப்பட்டவர்கள். எங்கேயோ உள்ளவங்க கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கு. உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு ஆலயம் இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா கேட்பதற்கு யார் இருக்கா? ஒரே பாஸ்டர் இருக்கிறார். வார வாரம் கேட்பாரு. உங்களுக்காக ஒரு ஆலயம், உங்களுக்காக ஒரு ஊழியம், உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு அமைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் தோத்திரம் பண்ணுவோமா? நீங்க ஹைவேல போனால் பார்க்கலாம், ஒரு மரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? வெட்டி வச்சிருப்பாங்க. அப்படி தானே போட்டு 115. அதை நீங்கள் தொட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அது அரசாங்கத்துக்கு சொல்லுங்க, அது அரசாங்கத்துக்கு, நேஷனல் ஹைவேஸுக்கு நீங்கள் அது தொட்டு பாருங்க பார்ப்போம். நாளைக்கு உங்க பின்னாலே வந்துடுவாங்க. அதே போல் உங்களுக்குன்னு உரிமை பாராட்டுகிற, உங்களுக்குன்னு உத்தரவாதம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆலயம் சொல்லுங்க, ஆலயில சொல்லுங்க. அப்போ நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டு, அடுத்த சத்தமா சொல்லுங்க, தன் தன் கனியை. அருமையா இருக்கும். தன் காலத்தில். சத்தமா சொல்லுங்க, தன். எங்க காலத்துல? வாயை திறந்து சொல்லுங்க, எங்க காலத்துல நாங்க நல்லா இருப்போம். என் பிள்ளைகள் காலத்துல. அது ஒரு பேச்சாயா? இது ஒரு பேச்சாயா? இதுக்கு நான் வேணுமா? இதுக்கு ஒரு பாஸ்டர் வேணுமா? இதுக்கு ஒரு ஆலயம் வேணுமா? இதுக்கு ஒரு ஊழியம் வேணுமா? பிள்ளைகள் காலத்திலையும் நல்லா இருப்போம். ஆனா எங்க காலத்துல நாங்க யார் என்பதை ஆண்டவர் காண்பிப்பார். அலையில கையை தட்டி சொல்லுங்க, தன் காலத்தில். மிக முக்கியமானது. வாயை திறந்து சொல்லுங்க, எங்க காலத்துல. சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா உள்ள நம்பிக்கையும் போயிடக்கூடாது. எங்க காலத்துல நாங்க நல்லா இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அதை சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து எப்படி இருப்பாங்களா? அதான் முக்கியம். எப்படி இருப்பாங்களா? நேற்று வந்தவங்க பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. இலை உதிராது இருக்கிற மரம் எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது இருக்கா? நேற்று அத்திப்பேட்டு காலைல வந்தோம், நம்ம பேசணும். யாரும் பேசாதீங்க. இலை உதிராது இருக்கிற மரம் எங்கேயாவது இருக்கா? எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எங்கே? நீங்கள் இதில் போட்டு பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். இலை உதிராது இருக்கிற மரம் எங்கேயாவது இருக்கா? சான்ஸே கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது. அப்போ அது எப்படி? அப்போ வேதம் என்னைக்காவது இல்லாத சொல்லுமா? கிடையாது. இலை உதிராது இருக்கிற மரம் இதாக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா? இது எப்பவும் அப்படித்தான் இருக்கும். 5-6 வருஷம் அதுக்கு மேலே இருக்கும். இந்த செடி அப்படியே தான் இருக்குது. வாங்கின நாள் முதல் உங்கள் முன்னாலே தான் இருக்குது. இது அப்படி தான் இருக்குது, இது அப்படி தான் இருக்குது, இது அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் செயற்கையான இலை உதிராத மரங்கள், செடிகள். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இலை உதிராத மரங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கோடு போட்டு வைங்க. அதில் வச்சு எழுதுங்க, இலை உதிராதிருக்கிற மரத்துக்கு கீழே அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கு மேலே போடுங்க, உங்கள் பேரை போட்டு வைத்துக்கொள்ளுங்க. அது கீழே கோடு போட்டு அதுக்கு மேலே உங்கள் பேரை போட்டு கீழே ஆரோ மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கையை தட்டி சொல்லுங்க, வேதம் நம்மை குறித்து தான் சொல்லுகிறது. நீங்க தான் யாரு?
இலை உதிராதிருக்கிற மரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். நீங்க பலா மரம் கிடையாது, நீங்க ஆரஞ்சு மரம் கிடையாது, நீங்க ஆப்பிள் மரம் கிடையாது. அதெல்லாம் எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, எல்லா டிக்ஷனரியில் இருக்கு. நீங்க இலை உதிராதிருக்கிற மரம். ஆமென் சொல்லுங்க. பேரின்ப ஜப ஊழியங்களிலே இணைக்கப்பட்ட நம்ம எல்லாரும் எப்படியம்மா? இலை. அதுதான் வித்தியாசம். எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க. இனி இந்த 8வது மாதத்திலிருந்து உங்களுடைய தொழில், குடும்பம், பிள்ளைகள், ஆலயம், ஊழியம், அபிஷேகம் எல்லாம் எதை சார்ந்திருக்குமா? இலை உதிராதிருக்கிற மரம். நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக பாருங்க, அந்த மரம் வேர் போட்டாச்சு, சரியான இடத்துல மரம் வந்துருச்சு, மரம் வளர்ந்துட்டு, ஒருவேளை கனி இல்லாமல் இருந்தால் கூட இந்த வார்த்தையின் படியாக ஆண்டவர் இன்னையிலிருந்து ஆண்டவர் கனியை கொடுப்பாராம். எப்படி கனியை கொடுப்பாராம்? தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து, இவைகள் வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா? 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். சத்தமா சொல்லுங்க. அது என்னமா அர்த்தம்? என்ன பாஸ்டர் அர்த்தம்? அதுக்கு என்னமா அர்த்தம்? ஞானம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உலகம் முழுவதும் அதுக்கு மிகப்பெரிய பணத்தை செலவு பண்ணுறாங்க. எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ கிளப்பு, எத்தனையோ அந்த இருக்கு. எதுக்கு இருக்கு? மனதை சொல்லுங்க ஒருமுகப்படுத்தணுமா? என்ன செய்யணுமா? அதுதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்காரு. மிக எளிய வசனம். பணமே இல்லாத காரியம், செலவே இல்லாத காரியம். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு உங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியம். இதில் ஆண்டவர் ஆரோக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறார். எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசிக்கிட்டு எதையாவது நினைச்சிட்டு இருக்காது. அதுக்கு தான் போட்டிருக்கிறாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில். எப்படி இருக்கணுமா? தியானம் எங்க இருக்கணுமா? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருக்க வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருந்தீங்கன்னா ஏசாயா 27:6 எளிதாக இன்னையிலிருந்து உங்களுக்கு நடைமுறைக்கு வந்துவிடும். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. இந்த வசனத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மிக எளிதாக அது உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆயிடும். இதுவரைக்கும் ஏசாயா 27:6 என்னை பொறுத்தவரை 46 இன்ச்சு ஷர்ட் மாதிரி இருக்கு. அப்படி தானே? எனக்கு சைஸ் 40. நாங்கெல்லாம் 40 தான். அப்போ நான் பார்க்குறேன் ஏசாயா 27:6 எப்படி இருக்கு இன்னைக்கு நான் பார்க்கும்போது 46. ஐயோ, இந்த சட்டையை போட்டால் எனக்கு எங்கே வந்துடும்? ஜுப்பா மாதிரி ஆயிருமே. ஐயோ, இந்த சட்டையை போட்டால் என் கை எங்கே வந்துடும்? இப்படி ஆயிருமே. அப்படி இருக்கலாம். ஒருவேளை அது அண்டர் சைஸில் வைங்க, 36ன்னு வைங்க. அந்த சட்டையை போட்டு என்னால் என்ன செய்ய முடியாது? பட்டுனே. அப்படி இது வரைக்கும் இருந்தது அந்த வசனம். ஆனால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் தியானமாய் இருந்தீங்கன்னா சரியா எக்ஸர்சைஸ் சரியா ஆண்டவர் உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாங்க போறீங்க? ஏசாயா 27:6 உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணப்படுகிறது. ஆனால் ஒன்று இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் எப்படி இருக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை வைத்து ஒரு அறிக்கை பண்ணுவோமா? இது வரைக்கும் எப்படியோ ஒரு கஸ்டமைஸ் ஆக போகுது. ஏசாயா 27:6 உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆக போகுது. ஏசாயா 27:6 கஸ்டமைஸ் ஆக போகுது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டேன். அடுத்ததாக இந்த மரம் என்ன செய்யுது? பழம் கொடுக்கணுமா? கனி கொடுக்கணும். மிக முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? இந்த மரத்தில் என்னதான் இருக்கு? இது என்ன மரம்? ஆப்பிளா, ஆரஞ்சா, பலாப்பழமா, இனிக்குமா, புளிக்குமா, இதை சாப்பிட்ட பாய்சனா? இதெல்லாம் எப்படி தெரியணும்னா அந்த மரத்தினுடைய கனி எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய செடிகள்லாம் உண்டு. சில செடி என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. தொட்டாது என்னது? பாய்சன். அங்கே ஒரு செடி சொல்லுவாங்க, அது செடி அது இலையை கொண்டு மேலே தேய்ச்சிட்டா என்ன ஆயிரும்? தடுப்பாக வந்து அலர்ஜி ஆகி அது என்ன செடி அது? ஏதோ செடியை சொல்லுவாங்க. அது அப்படி சில நான்
பார்த்துருக்குறேன். நாங்கள் அப்படியே மிஞ்சிலாம் இது மேலே இது போகும்போது கேம்ப் போகும்போது தெரியாமல் காலில் பட்டுரும், தடுப்பாக வந்துடும். அப்படி செடி அப்படி அல்ல. சில செடி பூத்து இருக்கும், அழகாக பூக்கும். அரளிப்பூ பக்கத்தில் போக முடியுமா? போகக்கூடாது. அந்த மனமே என்ன செய்யக்கூடாது? அந்த செடி அப்படி. சில பழம் இருக்கும், அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும்? அது பாய்சன் ஆயிரும். பாய்சன் அப்படி கிடையாது. இந்த மரம் எப்படிப்பட்ட பழத்தை கொடுக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆலய ஆராதனை, நம்முடைய ஊழியங்கள் எப்படிப்பட்ட பழத்தை கொடுக்க வேண்டுமா? வாசிங்க, வெளிப்படுத்துதல் 22:2 சத்தமாய் வாசியுங்கள். மைக்கில் வாசித்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக அமையும். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. எப்படி பழத்தை கொடுக்கணுமா? எப்படி பழத்தை கொடுக்கணுமா? ஆரோக்கியம் அடைவதற்கு. மரத்தினுடைய பழமே ஆரோக்கியம்னா மரம் எப்படிப்பட்ட மரம்? மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மரம். ஆமேன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நம்முடைய பழம் எப்படி இருக்கு? மரத்தை கனிகளாலே அறிவீர்கள். வேதம் சொல்லு. இந்த மரம் என்ன செய்யுதா? மாதம் மாதம் கனி கொடுக்கும். அது என்னையா மரம்? அது என்ன மரம்? அப்படி மாற்ற மரம் எங்கேயுமே பார்க்க முடியுமா? இலை உதிராத மரம் பார்த்தோம். இது என்ன மரம்? அது எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏமா இங்கே பாருங்க, அது எங்கே இருக்கு? மாதம் மாதம் கரெக்டாக 5ஆம் தேதி இந்த மரத்தில் பழம் வரும். அது எங்கே இருக்கு? எங்கே பிரதர் இருக்கு? எங்கே பாஸ்டர் சொல்லுங்க, போட்டு பாருங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பேன்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த மரம் எங்கே இருக்கு? மாதம் மாதம் 5ஆம் தேதி கேலண்டரில் 5ஆம் தேதி வந்தால் அந்த மரம் என்ன செய்யுது? எங்கேப்பா இருக்கு? எதுமா இங்கே பதில் வந்து கொண்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். மாதம் மாதம் 5ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த மரத்தில் பழம் வருது. எது? சம்பளம். அப்போ அந்த மரம் யாரு சொல்லுங்க? தலையில் கையை வச்சு சொல்லுங்க. இந்த மரம் வெளிப்படுத்துதல்ல 22:2 வாசித்தீங்க. அந்த மரம் நாங்கள் தான். கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. மாதம் மாதம் கனி தரும். பரலோகத்தில் கனி தந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அது அப்போ பார்த்துக்கலாம், சந்தோஷமா இருப்போம். அனுபவிக்கிற நாட்களையா இதுக்கு கையை தட்டி சொல்லுங்க. அங்கே சந்தோஷம், அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. எல்லாரும் போவோம், எல்லாரும் பார்ப்போம். அதை படித்து இங்கே என்ன சந்தோஷம்? நம்ம கண்ணு தெரியும் போது, வாய் திறந்து சொல்லுங்க, நம்ம கண்ணு தெரியும் போது, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது மாதம் 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 கனி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. கையை தட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன செய்யுமா? வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து. அப்படி நிப்பாட்டுங்க. இந்த மாதம் மாதம் கனி கொடுக்கும். இன்னொன்னும் இங்க கனி கொடுக்கு. மாதம் மாதம் என்னது அது சொல்லுங்க பாப்பா? என்னது அது? நீங்க சம்பளம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, கனி கொடுக்கு. இன்னொன்று சொல்லுங்க, என்னம்மா? இஎம்ஐ. பார்த்தீங்களா? அன்னைக்கு சொன்னது கரெக்டாக சொல்றாங்க. அது அந்த பக்கம். அது அது வந்து செலவு உடைய காரியம். அது பரவாயில்ல, எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் ஆலயத்திலும் விசுவாசிகள் மாதம் மாதம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டு வசனத்தின்படியாக உங்களை வைத்திருக்கிறார். அதை நம்ம ஆமான்னு சொல்லிட்டோம். உங்கள் கனியில் ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிற பகுதியை ஆண்டவருக்காக கனி கொடுங்க. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க பாப்பா. அதில் மாதம் மாதம் என்ன செய்யணுமா? கனி கொடுத்தீங்கன்னா இந்த வசனம் அப்படியே உங்க வீடுகளிலே பலிப்பதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான்மா, நீங்க தான் ஐயா, நீங்க தான் இலை உதிராத மரம். நீங்க தான் மாதம் 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 கனி கொடுக்கிற மரம். நீங்க தான். ஆலயத்திலும் உங்க கனிகள் வருவதாக. கையை தட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார்.
அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டவைகள்? இந்த கனி என்ன செய்யுமா? வாசிங்கம்மா வசனத்தை மீண்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஏசாயா 27:6 நம்ம முடிச்சிடலாம். யாக்கோபு வேர் பற்றி ஆ. இஸ்ரவேல் பூத்து காய்த்து ஆ. உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த கனி என்ன செய்யணுமா? உலகத்தை வாயை திறந்து சொல்லுங்க. இனி சுற்றியுள்ள சூழ்நிலையை என் பலனால தான் நிரப்புவேன், அந்த பலனால நான் நிரம்பிடக்கூடாது. கையை தட்டி சொல்லுங்க, அது ரிவர்ஸ் ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இதை விட்டு வெளியே போகிறோம்? உலகத்தை நிரப்ப போறோமா, உலகம் நம்மளை நிரப்ப போகிறதா? NRV அப்படிம்பாங்க, உங்களுக்கு தெரியும், நான் ரிட்டர்னபிள் வால்வு. என்னது அது? அந்த வால்வு வந்து ஒன் சைடு தான் போகும். அந்த இண்டஸ்ட்ரீஸில் உள்ளவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து அங்கே தான் போகும், அங்கேருந்து இங்கே வந்தால் அது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக அடைத்து கொள்ளும். NRV, நான் ரிட்டர்னபிள் வால்வு அப்படிம்பாங்க. நம்ம இங்கேருந்தும் அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலான்னு இருக்கிறோமா? NRVயாக செயல்பட போகிறோமா? உலகத்தை தான் உங்கள் பலன் என்ன செய்யணும்? நிரப்ப வேண்டும். உலகம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. கையை தட்டி சொல்லுங்க, யாக்கோபு வேர்பெற்று இஸ்ரவேல் பூத்து காய்த்து, இதுவரைக்கும் இது நல்லதுதான். உலகத்தை பலனால் நிரப்ப வேண்டும். நாங்கள் உலகத்தினுடைய பலனால் என்ன செய்யக்கூடாது? இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நம்முடைய வெற்றி முக சகோதரி யார் சொல்லுங்க? ரூத்து. அவங்க ஒரு ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்கான அந்த காரியத்திலிருந்து வராங்க. ஆனால் கிடைத்த வாய்ப்புகளை, கேட்ட வசனங்களை, கேட்ட வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அவங்க வேர் பற்றி பூ பூத்து காய்த்து செழித்து உலகத்தை தன்னுடைய ஆசீர்வாதங்களாலே நிரப்பினார்கள். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாதாக. அதனால தான் வாசிக்க வேண்டாம், மத்தேயு 1 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வம்ச வரலாறுல இந்த அம்மாவுடைய பேர் மிக எளிதாக ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. மத்தேயு 1:5 வீட்டில் போய் வாஸ்து கொடுங்க. உலகத்தை தன்னுடைய பலனால் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு எங்கெல்லாம் வேதாகமம் போதிக்கப்படுகிறதோ அனைத்து இடங்களிலும் அந்த சகோதரி வெற்றி வாகை சூடினார்கள். அல்லேலூயா. மீண்டுமாக அவங்க வந்த இடத்துக்கு அவங்க என்ன செய்யல? போகவே இல்லை. விட்டு வந்த அந்த காரியத்தை விட்டது. கலப்பையின் மேல கை வைத்தவன் என்ன செய்ய மாட்டான்? திரும்பி பார்க்க மாட்டான். அந்த அம்மா தெளிவான முடிவை தைரியமாக எடுத்தாங்க. வந்தது தான், வாழ்வோ சாவோ, அந்த என்னுடைய மாமியார் எங்கே போகிறாங்களோ அங்கே தான் தெளிவாக நின்னாங்க. ஆண்டவர் அந்த மகளை ஆசீர்வதித்தார். ஐயா, ஆமேன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய ஊழிய நாட்களை சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த மரம் எங்கே தான் இருக்கு? இந்த மரம் எங்கே தான் இருக்கு? உலகத்தில் தான் இருக்கு. எங்கே இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கே இருக்கும்? ஆலயத்தில் இருக்கும். மற்ற நாளில் எங்கே இருக்கும்? உலகத்தில் இருக்கும். நீங்கள் நினைக்காதீங்க, ஆலயத்தில் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போதே அப்பா நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன், எல்லாம் எனக்கு சாதகமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமா போட்டு வைத்துக்கொள்ளுங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுடாதீங்க. நாளைக்கு வேலைக்கு போகும்போது, நாளைக்கு படிக்க போகும்போது, நாளைக்கு உங்கள் அக்கா தங்கச்சியோடு பழகும்போது, உங்கள் அண்ணன் தம்பியோடு பழகும்போது, ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்றா இருக்கும்போது இங்கே கேட்டதும் அந்த சூழ்நிலையும் ஒன்றாக இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? நான் பிடிக்க போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்லா தான் இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை அழகாக தான் இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆண்டவரை துதிக்க தான் செய்றீங்க. நாளைக்கு வேலைக்கு போகணும். எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு போகணும், படிக்க போகணும், உங்கள் அக்கா தங்கச்சி கூட பேசணும். அப்போ தெரியும் நீங்கள் யார் என்பதை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் எங்கே தான் இருக்கிறோம்? உலகத்தோடு உலகமாக தான் இருக்கிறோம். அந்த உலகத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். கையை தட்டி சொல்லுங்க, நீங்களும் வெற்றி வாகை சூடுவீர்கள். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை
தன் பலனால் நிரப்பும் நாட்கள் இன்று முதல் வருவதாக. இன்றிலிருந்து நீங்கள் சந்தோஷமா இருங்க. நான் சொன்ன வசனங்களை வீட்டில் போய் மீண்டும் 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 அகே யோசித்து பாருங்க. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. நம்முடைய நேரத்தினாலே சுருக்குகிறோம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார் சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை எங்களுடைய பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும். ஞாயிற்றுக்கிழமை மாதிரி திங்கக்கிழமை நினைச்சிடாதீங்க. திங்கக்கிழமை மாதிரி செவ்வாய்க்கிழமை நினைச்சிடாதீங்க. செவ்வாய்க்கிழமை மாதிரி புதன்கிழமை நினைச்சிடாதீங்க. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். வசனம் மாறாது, நீங்களும் மாறக்கூடாது. கையை தட்டி சொல்லுங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை நிரப்புகிற நாட்கள் இன்று முதல் எங்க வாழ்க்கையில ஆரம்பிப்பதாக. ஆண்டவர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடுவோமா? எங்கள் காலம் பாடுவோமா? எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஒரே ஒரு ஸ்டான்ஸாவை பாடி துதித்து காணிக்கைக்காக ஆயத்தமாவோம். எங்கள் காலம் இது, எங்கள் காலம் வேர்பற்றி பூ பூத்து கனிதரும் காலம். எங்கள் காலம் இது, எங்கள் காலம் வேர்பற்றி பூ பூத்து கனிதரும் காலம். இப்போ உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், விசுவாச வாழ்க்கை, அபிஷேகம், திருமண காரியம், பிள்ளைகள் திருமணம் எல்லாத்தையும் அப்படியே மனதில் உள்வாங்கி கொள்ளுங்க. எல்லாம் உள்வாங்கி கொள்வோம். ஒருவேளை இதெல்லாம் நடக்காமல் இருக்கோம், எல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த ஸ்டான்ஸ் ஆஃப் பாடுவோம். விசுவாச அறிக்கை பண்ணி பாடுவோம். எல்லாரும் பாடுவோமா? எங்கள் காலம் இது, எங்கள் காலம் வேர்பற்றி பூ பூத்து கனிதரும் காலம். எங்கள் காலம் பாடுங்க. கனிதரும் காலம். எங்கள் காலம் இது, எங்கள் காலம் வேர்பற்றி பூ பூத்து கனிதரும் காலம். எங்கள் பலனால உலகத்தை நிரப்பும் காலம். உலகத்தை நாங்கள் மாற்றும் காலம். எங்கள் காலம் இது, எங்கள் காலம் நாங்கள் வேர்பற்றி பூ பூத்து கனிதரும் காலம். எங்கள் கரநீரால் உலகத்தை நிரப்பும் காலம். நாங்கள் உலகத்தை நாங்கள் மாற்றும் காலம். அல்லேலூயா. விசுவாசமாய் பாடிக்கொண்டே இருங்க. ஆண்டு ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம். காணிக்கை பாடலை பாடுவோம். யார் பாடுறா? நம்முடைய அத்திப்பேட்டு சகோதரர்கள் அப்படியே முன்னால வாங்க. நீங்கள் எல்லாம் இணைந்து ஒரு காணிக்கை பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்காக தியாகமான காணிக்கைகளை செலுத்துவோம். வாங்க தம்பி, வாங்க. எடின் வாங்க, எடின் வாங்க. சிவராஜ் வாங்க, வாங்க. விஷால் வாங்க, வாங்க முன்னால வாங்க, வாங்க வாங்க. தம்பி வா, அவன் பாரு, வா வாங்க. வா, எல்லாரும் ஆண்டவருக்காக தியாகமான காணிக்கைகளை செலுத்து. வாங்க. ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே,
கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, உமக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நுகங்களை முறித்து விட்டேன், தட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், தட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய். எல்லாரும் உற்சாகமாய் நம்முடைய கரங்களை தட்டி இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. அப்படியே முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. நாம் ஜெபித்து சந்தோஷமாய் நிறைவேற்று. செலுத்தப்பட்ட எல்லா காணிக்கைகளுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? அந்த எல்லா பிள்ளைகளுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? பல சூழ்நிலைகள் மத்தியிலும் திடீரென்று நம்ம எல்லாம் ஆல்டர் பண்ணோம், ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? சிரமங்கள் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். நிச்சயமா எல்லாமே ஆண்டவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக தான். ஆண்டவர் எங்களோடு பேசினார் சொல்லவங்களா சத்தமா தோத்திரம் பண்ணுங்க. செலுத்தப்பட்ட காணிக்கை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை காய்த்து பழங்களை கொடுத்து பூமியெல்லாம் நிரப்பும்படியாக அன்பு சகோதரர் கோபி அவங்க ஜெபம் பண்ணுங்க.